मुदाकरातमोदकं सदा विमुक्तिसातकं कलाधराधवंसकं विलासिलोपरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेपदैत्यतं नदासुभासुनायकं नमामि तं விநாயகம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2 ரெசிபி தான். ஓணம் ஸ்பெஷலாக ஒன்று மிளகா கறி, இன்னொன்று இஞ்சி புளி பார்க்கலாம் வாங்கோ. இஞ்சி புளி ஃபுல் ப்ரொசீஜர் காமிக்கல, ஏற்கனவே போட்டிருக்கேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. வணக்கம்னா பார்த்தே சமைத்தேன் என்ன பொண்ணு. இன்றைக்கி நிறைய பச்சை மிளகாய் நான் வாங்கின்னு வந்தேன் மார்க்கெட்லேருந்து. அதெல்லாம் கெட்டு போகிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா கறியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த எள் இருக்கு இல்லையா, நான் வெள்ளை எள் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளானா கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல. இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணாததாக இருந்தால் பச்சை வேர்க்கடலைன்னா அதை இது கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடது ரோஸ்ட் பண்ணினது தான், ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். அதனால் இதை நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். முதல்ல இந்த எள்ளை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெறும் வாண்டியில். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கிராம்பு வச்சுருக்கேன், இங்கே கார்லிக் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன், இங்கே சோம்பு, இது கடுகு. நான் மஞ்சள் கலர் கடுகு எடுத்துட்டுருக்கேன் இதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேத்தி தானா, அதாவது இந்த ஃபெனுக்ரிக்ஸ், மெந்தியம். இதெல்லாம் நம்ம வெறும் வாண்டியில் நல்லா ஒவ்வொன்றா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அதாவது முதல்ல எள்ளு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த சாமான்கள்லாம் இந்த கப்புக்கு நம்ம மாற்றினட்டோம். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரெட் கலர் மிளகா பொடி, இது பார்த்து போட்டுக்கோங்க. உங்களோட மிளகா பொடி எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா ரொம்ப காரம் தேவை இருக்காது. அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது இந்த மேங்கோ பவுடர், அப்புறம் மிளகு பவுடர், அப்புறமா பெருங்காயம், இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் என்னோடய வறுத்த வேர்க்கடையும் ஒரு கப்பு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஓட்டிட்டு அப்புறம் ஒரு கப்பு வெல்லம், இந்த வெல்லத்தையும் போட்டு ஓட்டின்னுடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்தது இது அது மாதிரி இருக்குது. இதுக்கு உப்பும் போட்டு ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழமும் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். நல்லா ஜூஸ் இருக்கிறதா இருக்கணும். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நான் எண்ணெயை விட்டுக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் சௌகரியமோ அந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம இந்த மிளகாயை அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நான் எண்ணெயில் மிளகாயை போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். இதை போட்ட பிறகு கொஞ்சம் தள்ளியே நில்லுங்கோ. இது மோஸ்ட்லி நம்ம உடச்சி போட்டதுனால மூஞ்சியில் பட்டுன்னு பிடிக்காது. சாரி, இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி நிற்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. மூஞ்சியில் வெடிச்சுனாக்கா நம்மளுக்கு காயமாயிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் இது கூட சேர்த்துடலாம். இது ஓரளவு வதங்கினது போகிறோம். நம்ம இப்போ அரைச்சி வச்சதை அது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா இறக்கி கொடுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கும். இப்போ நான் ஓரளவு நல்லா இறக்கி கொடுத்துருக்கேன். நல்ல வாசனை வருது, கொஞ்சம் மிளகாயோட நெடியும் இருக்குது. இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளோட மிளகா கறி ரெடி ஆகிடுது. பச்சை மிளகா கறி வித் மசாலா, பச்சை மிளகா மசாலா கறி ரெடி ஆகிடுது. இதை சில பேர் பொடியாகவே நல்லா பிடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது கடலை மாவே ஏதாவது வேணாலும் சேர்த்துட்டு இதை நடுவில் ஸ்டஃப் பண்ணி இதை பொழந்து அது உள்ளே வச்சு கூட அப்படியே ஃப்ரை பண்ணுவாள். ஆனால் நான் அப்படி பண்ணுறதில்ல, நான் இப்படி தான் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி இஞ்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம இஞ்சியும் மிளகா எல்லாம் போட்டுட்டு புளியை கரைச்சி விடுவோம். இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வெரி டேஸ்டி. இட் கோஸ் வெரி வெல் வித் ரோட்டி. நீங்களும் ஒரு நாள் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம எப்போவுமே ஓணத்துக்கு பண்ணுற இஞ்சி கறி தான் பண்ணியிருக்கேன். அது புளி இஞ்சின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் புளி வேணும், வெல்லம் வேணும், கறிவேப்பிலை வேணும், இஞ்சி வேணும், கொஞ்சம் பச்சை மிளகா, உப்பு,
பெருங்காயம், கடுகு, அப்புறம் வந்து இந்த வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இது எப்படி பண்ணணும்னு ஃபுல்லாக நான் சொல்லலை, ஏன்னாக்கா நான் பண்ணினேன், ஆனால் அதை காமிச்சிருக்கேன் மாத்திரம் கொஞ்சமாக. ஃபுல் ப்ரொசீஜர் வேணும்னா ஏற்கனவே நான் பண்ணினதை நீங்கள் போய் பார்த்துக்கோ. கடைசியில் கொஞ்சம் வெல்லமும் இதுக்கு ஆட் பண்ணணும். ஹாப்பி ஓணம். தேங்க்யூ.